வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ஹெச்சிஎல்லேருந்து வேக்கன்சி வந்திருக்கு. ஹெச்சிஎல் டெக்லேருந்து ஃப்ரெஷருக்கான ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்க. இந்த ஹெச்சிஎல் டெக் நிறைய இடங்கள்ல இருக்குது. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலையும் மதுரையிலையும் இருக்குது. இந்த 2 லொக்கேஷன்ஸ்லையுமே எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு லெவல் சேல்ரி, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸு. இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எனஃப் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. காக்னிசன்டோட சிஓ ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த 2025 கிட்டத்தட்ட 20,000 பேரை எடுக்க போகிறாங்களாம். காக்னிசன்ட் மட்டும் இல்லை, விப்ரோ, கேப்ஜெமினின்னு இன்னும் நிறைய கம்பெனிஸ் எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுப்பாங்களா? ஏன்னா நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப்ஸும் நடந்திருக்கு. உங்களை இந்த கம்பெனிஸில் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். உண்மைதானே? அப்படி என்னதான் ஸ்கில்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், யூஏ யூஎக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு தான். ஓகே, எங்கே இந்த ஸ்கில்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம்? வீட்டில் இருந்தே கம்ப்ளீட்லி ஆன்லைனில், அதுவும் தமிழில். உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃப்ரீ கெரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. டைரக்டா மென்டார்ஸே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அதுக்காக இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலே வேலை அப்படின்னு சொல்லல. அப்ஸ்கில் பண்ண இந்த இடம் பெஸ்ட். அவங்களும் நிறைய இன்டர்வியூ சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ட்ரை பண்ணணும். இன்ட்ரெஸ்டட்னா ப்ரொசீட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த ஹெச்சிஎல் டெக் பற்றின ஓப்பனிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டர்வியூ லொக்கேஷன் சென்னை இருக்குது. மதுரை சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னா, மதுரைக்கு இன்னும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வேறு அப்ளை லிங்க், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் 2024 இல்லை 25 பிடெக் பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க எடுக்க போகிறது சைபர் செக்யூரிட்டியில் எடுக்க போகிறாங்க. பிடெக்கில் சைபர் செக்யூரிட்டி படிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படிப்பே கிடையாது. இவங்க சைபர் செக்யூரிட்டியில் எடுக்க போகிறாங்க. அதுக்கு பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் ஓகே ப்ரோ, மற்ற டிகிரிஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸாக இருக்கட்டும், நாங்கள் என்ன பண்ணுறது? 2024 2025 பாஸ் அவுட் தானே சொல்லியிருக்கீங்க. அதற்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக்லேருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிஸ், அதாவது ஜிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரவரியான ரோல்லாம் கிடையாது, பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இனிஷியலாக ட்ரெயினியாகவும் அதுக்கப்புறம் அவங்கள பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. குறிப்பாக இந்த சைபர் செக்யூரிட்டியில் எடுக்கக்கூடிய இந்த ஜிஇடிக்கு பார்த்தீங்கன்னா பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாமா? 2024 2025 பாஸ் அவுட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சைபர் செக்யூரிட்டியாக இருக்கிறதுனால என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருந்தா அது வந்து ப்ளஸ்ஸு தான். இஸ் அ ப்ளஸ். கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா 10th 12th இவங்க கேட்டுக்கிற அந்த பிடெக்கில் 70% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓவரால் பர்சன்டேஜ், அதுதான் மினிமம் க்ரைட்டீரியாவாக கேட்குறாங்க. இதில் இன்டர்வியூ லொக்கேஷன் சென்னையிலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் இது ஹெச்சிஎல் டெக் சென்னையிலையுமே இருக்குது. தாராளமாக நீங்கள் சென்னை லொக்கேஷனை சூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இதற்கான இன்டர்வியூவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்சிஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பேருக்கெலாம் தெரியாது. டேரெக்டாக அந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நமக்கு கிளிக் பண்ணால் ஹெச்சிஎல் டெக்கோட அஃபிஷியல் கெரியர் அஃபிஷியல் பேஜுக்கு தான் போகுது. fresher.hcltech.com. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்ச அந்த பிடெக்கு சிஎஸ்ஐடி 2024 2025 பாஸ் அவுட்கான சைபர் செக்யூரிட்டிக்கானது. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வேறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிடெக்கில் வேறு பிரான்ச்சஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் 2024க்கு முன்னாடி ஒரு 2020 21 22 23 24 25 இந்த பாஸ் அவுட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த freshers.hcltech.com வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அப்பயுமே இந்த சேம் வெப்சைட் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்.
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தாலும் இந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான fresher.hcltech.com இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் கொடுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இமெயில் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஃபர்தராக பேஜ் வரும். அதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், ஏஜ் இந்த மாதிரி எல்லா தகவலையுமே கொடுத்து உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அதை பொறுத்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்பெஷலாக மதுரை HCL டெக்குக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி தான் இருக்கிறாங்க. 2025க்கானது 2025 பாஸ் அவுட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இருந்த வருஷத்துக்கான GET. அதனால தான் 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HCL டெக் மதுரையில் இருக்குது. ஸோ அந்த மதுரை லொக்கேஷனுக்கு இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி விடுங்க. இந்த ஃபார்மில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. யூஜியில் என்ன மார்க்கு, பிடெக் நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிங்க, சிஎஸ்ஐடி அப்படிலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எலிஜிபிள் தான். பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி பர்சன்டேஜ் எவ்வளோ, இல்லை பிஜி படிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 0 அப்படிங்கிற மாதிரி இன்புட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஜி கோர்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நில் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூட்டபுளான ஆன்சர்ஸ் கொடுத்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கள். இது HCL டெக் மதுரைக்கான ஃபார்ம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த HCL டெக்கை பொறுத்தவரையும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த freshers.hcl tech வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் வேணால் ரெஃபர் பண்ணுங்கள், எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வெப்சைட்டில் தான் இந்த மாதிரி ரேர் கேசஸில் தான் ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மதுரை HCL டெக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். இல்லை நான் பொதுவாக சென்னை இல்லை காமனாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். என்ன கேட்டால் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். ஸோ நான் காமிச்ச அந்த லிங்க்டின் போஸ்ட் லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே தரேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.